ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நம்மளோட சிம்பிளான மாடலர் கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சொந்த வீடுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவு. அது போல தான் எனக்கும். பெங்களூரில் 22 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருந்தோம். வீடு நம்ம சொந்த ஊர்லேயே கட்டிலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஈரோட்லேயே வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கும் குடி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன் ஓப்பன் கிச்சனாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னேட்டு சொன்னோம். அதே போல் அவரும் மேப் போட்டு அதே போல் ஓப்பன் கிச்சனாக நீட்டாக கட்டி கொடுத்தாரு. லேடிஸ்னாலே கிச்சனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் இருக்குன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சோம். வீடு கட்டுறப்ப ஏஷ் அண்ட் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது போலவே டைல்ஸு வுட் ஒர்க்லாம் ஒயிட் அண்ட் ஏஷ் கலர்லேயே போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் இருக்கிறது உப்பு ஜாடி, கல் உப்பு, தூள் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஜாடி பெங்களூர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல். அடுத்தா ப்ரெஸ்டீஜில் 4 பர்னர் கிளாஸ் ஸ்டவ்வு. இது 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டவ் பக்கத்தில் மேலே ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு. இதில் நம்ம கப்பு, டீ கப்பு, காஃபி கப்பு வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு அடித்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரையர் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரையரில் அடியில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாத்திரம் கழுவி போட்டால் அந்த தண்ணியெலாம் அதில் ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம தனியாக ட்ரே மட்டும் இழுத்து அந்த தண்ணியை கீழே சாய்ச்சிட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சைடில் ஒரு கபோர்டு, மளிகை சாமான்லாம் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு தேவையானது போட்டு வச்சுக்கலான்னு இந்த மாதிரி ஒரு கபோர்டு அடித்து தர சொன்ன கார்பெண்டர்கிட்ட அவர் அடித்து கொடுத்துருந்தாரு. இதில் ஃபுல்லாக ஸ்டீல்லையே போய்க்கலான்ட்டு எல்லாமே ஸ்டீலில் வாங்கி போட்டு வச்சுட்டேன். கீழே இருக்கிறது சீரகம், மிளகு, காஃபி தூள், டீ தூள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். மேலே சர்க்கரை, பொட்டுக்கடலை அந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடையும் ஸ்டோர் ரூமில் போய் பொருள் எடுத்து சமையல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக காலையில் வேலை முடியும். நம்மளோட கிச்சன் அளவு 10க்கு 11. ஓப்பன் கிச்சன்னால் பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்குது, நல்லா தாராளமாகவும் இருக்குது. கிச்சனில் கீழே உள்ள கபோர்டில் நம்ம அப்படியே பாத்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணால் சீக்கிரம் அழுக்கு படிஞ்சிரும். தண்ணி பட்டாலும் அந்த கபோர்டெலாம் வீணாக போயிடும். அதனால் நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணாலும் நிறையா கரப்பாம்பூச்சி வந்துடும். இந்த மாதிரி ரப்பர் சீட்டு கடையில் கிடைக்கிது. இதை வாங்கிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மந்த்லி ஒன்ஸு நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு திரும்ப இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஷீட்டு. நான் கிச்சன் கபோர்டு, ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷீட் வாங்கி போட்டேன். ரொம்ப பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாக வேலையும் முடியுது. கிச்சன் கபோர்ட் ஒர்க் பண்ணுறப்ப கலர் சூஸ் பண்ணுறக்காக கடைக்கு போயிருந்தோம். முன்னாடியே ஆஷ் அண்ட் பிளாக் கலர் தான் போடணும் முடிவு பண்ணியிருந்தேன். அதே போல் அங்கேயும் போயிட்டு லைட் ஆஷ் கலரு, கைப்பிடி பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப மைல்டாக நல்லா இருந்துச்சு. அடுப்புக்கு கீழே உள்ள ட்ரேயில் ஸ்பூனு, கரண்டி போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சின்ன கரண்டிலேருந்து பெரிய கரண்டி, அப்புறம் ஃபோக் ஸ்பூனு அந்த மாதிரிலாம் அதில் போட்டுக்கலாம். பக்கத்தில் லைட்டரு, சிசரு, கத்தி, பீலர் அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கரண்டி, வடிகட்டி, பருப்பு மத்து அந்த மாதிரி போடுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. இடம் நிறைய இருக்கிறனால நிறைய பொருள் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அடுத்ததாக அதுக்கு கீழே உள்ள ட்ரேயில் காஃபி டம்ளரு, தண்ணி டம்ளரு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அது கூடவே சொம்பு வச்சுக்கிறேன். சின்ன டம்ளர்லேருந்து பெரிய டம்ளர் வரைக்கும் ஒரு 50 டம்ளர் அடுக்கிற மாதிரி இடம் இருக்குது. பக்கத்துலேயே சின்ன சின்ன தட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக அதுக்கு கீழே உள்ள ட்ரே, இதில் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கிறேன். அது கூடவே சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு குண்டாவும், ஒரு கடாய், தோசைக்கல், அப்புறம் சட்னி தாளிக்கிற கரண்டியும் வச்சுக்கிறேன். இதுவும் காம்பேக்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக அதுக்கு பக்கத்தில் உள்ள ட்ரேயில் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் சின்ன குண்டாலிருந்து பெரிய குண்டா வரைக்கும் வச்சுக்கிறேன். இது நிறைய இடம் இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. அதுக்கு கீழே உள்ள ட்ரேயில் நம்ம சின்ன சின்ன பிளேட்லேருந்து சாப்பிட்ற பிளேட் வரைக்கும், பெரிய பிளேட் வரைக்கும் நீட்டாக வச்சுக்கலாம். பக்கத்தில் டீ ட்ரே வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வெஜிடபிள் கட் பண்ணுற ஸ்டீல் கட்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டீல் கட்டர் ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கு பக்கத்தில் சின்ன வந்து டீ ட்ரே வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுலேருந்து அப்படியே ரைட் சைடு வந்தால் ரைட் சைடில் உள்ள கபோர்டில் வந்து இடையில வந்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கிற மாதிரி பெரிய கடாய் ஒன்று, ஹாட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிறோம். அப்புறம் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தா புளி வந்து ஜாடியில் போட்டு வச்சுக்கிறேன். பக்கத்துலேயே காஞ்ச மிளகாய் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தா உள்ள கபோர்டில் வந்து ஃபுல்லாக மிக்சியோட ஜார்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குக்கரு, தோசைக்கல், பணியாரக்கல், சப்பாத்திக்கல் அந்த மாதிரி எல்லாமே கீழே வச்சுருக்கிறேன். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது. இந்த சீட்டுக்கெல்லாம் அடிக்கடி எடுத்து நம்ம க்ளீனும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. அதுக்கு பக்கத்தில் உள்ள கபோர்டில் வந்து இடையில வந்து செல்ஃப்லாம் போட வேண்டாம். பெரிய பாத்திரம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இடையில செல்ஃப் போடாமல் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கிரைண்டரு, அப்புறம் வந்து இட்லி பானை 2 வச்சுருக்கிறேன். இந்த கபோர்டில் டோரில் இருக்கிற கைப்பிடி வந்து இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம திறக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக அப்படியே ரைட் சைடில் வந்தால் அடுத்த கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் பாப்பாவோட லஞ்ச் பேக் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கீழே வந்து தேங்காய் திருவி அப்புறம் வந்து அருகாமனை வச்சுக்கிறேன். இது 2மே வந்து ஸ்டீலில் வந்து நான் வாங்கிட்டேன். ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வுட்டில் வாங்கினா சீக்கிரம் வந்து கலண்டு போயிடுது. இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு 2மே ஸ்டீலில் வாங்கியிருக்கிறேன். கீழே கபோர்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பாத்திரம் கழுவுற சிங்குக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் கேப் இருந்துச்சு. இதையும் சின்னதாக ஒரு கபோர்டு மாதிரி போட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பு, சோப்பு இந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு அதே போல் சின்னதாக கபோர்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே இடம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஸ்க்ரப்பு எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்ததாக சிங்குக்கு பக்கத்தில் உள்ள கபோர்டு வந்து டஸ்ட்பின் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து காம்பேக்டாக இருந்துச்சு. இந்த சிம்பிளான மாடலர் கிச்சனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.